அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறார். மனமும் அறிவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். மோட்சங்கிறது அடையப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். ஏன்னா உண்மையிலேயே மோட்சமும் இல்லை, இங்கே பந்தம்னு ஒன்று இல்லை. விடுதலை அடையணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமே, அந்த விடுதலைங்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது சந்நியாசமும் இல்லை, சம்சாரமும் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ பந்தம்னா என்னதுங்கிறத தெரிஞ்சுக்காததுனால நமக்கு ஒரு சம்சாரம் வருகிறது. சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஒரு சுழற்சி. அந்த பிறவி கடலுக்குள்ளே போகிறான். அப்போ மோட்சம்னா என்னதுங்கக்கூடிய அறியாமையினால் அவன் சந்நியாசி அப்படின்னு சந்நியாசத்தை பற்றி பேசுகிறான். இப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் தன்னை வெளிப்படுத்துவது சம்சார பந்தம்னு சொல்கிறார். தன்னை இழந்து விட்டால் அது சந்நியாச மோட்சம்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இங்கே தன்னை இழக்கிறதுங்கிறது எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம். தன்னை இழக்கிறதுங்கிறது வேறு எதுவும் இல்லை, தன்னுடைய தனித்துவமான அந்த அடையாளங்கள் அனைத்தையும் இழக்கிறது. இப்படி பார்த்தா தன்னை அறிவது தான் அறிவு. அவ்வாறு அறிந்த பின்ன அங்கே சம்சாரியும் இல்லை, சந்நியாசியும் இல்லை. நானே பரிபூர்ணமான ஆத்மாவாக நானே இருக்கிறேன், இங்கே இருக்கிறது எல்லாம் நானே அப்படின்ன மாதிரி ஆயிடுறதுன்னு காட்டி கொடுக்குறார். இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்ட உடனேயே கேட்ட உடனேயே பரசுராமருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த சந்தேகம்ங்கிறது வருதுன்னா இந்த பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்தால் மட்டுமே தான் இந்த கேள்விகள் அவர்களுக்கு உள்ள எழும்பினால் மட்டுமே தான் அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கிறார்கள்னு அர்த்தமாகிறது. அப்போ என்ன சொல்கிறார்னா, பரசுராமர் கேள்விகளை கேட்குறார். குருவே, நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அது ஏற்புடையதாட்டே இல்லை. ஏன்னா பார்க்குற நான் எப்படி பார்க்கப்படக்கூடிய பொருளாட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அது எனக்கு வேறையாட்டு இருக்கு. நான் இங்கே இருக்கிறேன், இப்போ ஒரு பொருள் நான் இங்கே பார்க்குறேன். இப்போது நான் ஒரு பேனாவை பார்க்குறேன்னா நான் இங்கே இருந்து பேனாவை பார்க்குறேன். பேனா எனக்கு அந்நியமாட்டு இருக்குது. அப்போது இது எப்படி நானே எப்படி அந்த பேனாவாட்டு ஆக முடியும்? பேனா வேற, நான் வேற. அப்போ நானே எப்படி பேனாவாட்டு ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டதோடு மட்டும் இல்லாமல், இவ்வளவு நேரமாக குருநாதர் சொல்லி கொண்டு வந்திருந்த அந்த பாடங்களினுடைய ஆழத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால் தான் இதை புரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறதையும் குருநாதர் கிட்டக்க தெரியப்படுத்துகிறார். எப்படின்னா, பொதுவாக உலகத்தில் ரெண்டு விதமாக விஷயங்கள் இருக்குது. ஒன்று நிலையானது, இன்னொன்று நிலையற்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்போ நிலையானதுங்கிறது அறிவு தான் நிலையானதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நிலையற்றதுங்கிறது அழியக்கூடிய பொருள்கள்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போது இந்த அழியும் தன்மையுடைய பொருள்கள் எல்லாமே அறியப்படும் பொருள்கள்னு சொல்லி கொடுத்தீங்க. அந்த அழியாத அறிவினாலேயே தான் இந்த பொருள்கள் விளக்கப்படுகின்றனன்னு சொன்னீங்க. இதில் அந்த அறிவு சுய ஒளி கூடியது, சுயம் பிரகாசமாட்டு இருக்குது. அதனுடைய அறிவினாலேயே எல்லாம் விளக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ இந்த அறிவினுடைய ஒளி பிரகாசத்தால் அறியப்பட்ட பொருள்கள் அந்த ஒளிக்கு அந்த பிரகாசத்திற்கு வேறாகத்தானே இருக்க முடியுமே தவிர, அது எப்படி அந்த ஒன்றே ஆன ஏக அறிவை எல்லாமாட்டு விளங்குகிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு இது அனுபவத்துக்கு பொருந்துவதாட்டு இல்லையே. ஏன்னா இந்த பேனாங்கிறது
அழிஞ்சு போகக்கூடிய விஷயமாட்டு இருந்தாலும் என்னுடைய நான் இருப்பதினால தான் இந்த பேனா தெரிகிறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுத்தது சத்தியம். அது உண்மைதான், நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இங்கே என்னன்னா, நான் இருப்பதனால தான் அந்த பேனாவை பார்க்கிறேங்கிறது சரிதான். ஆனாலும் இந்த பேனா என்னிலிருந்து வேறாகத்தானே இருக்கிறது. இந்த அறிவினால நான் இந்த ஒரு பொருளை இந்த அறிவிற்கு புறம்பானதாட்டு தானே நான் பார்க்க முடிகிறது. இது என்னுடைய அனுபவத்துக்கு பொருந்ததாட்டு இல்லையே, அதனால் எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் சந்தேகத்தை கேட்குறார். அடுத்தது என்ன சொல்கிறார்னா, சங்கல்பத்தினால இந்த உலகம் உண்டாகிச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்போ சங்கல்பங்களை அகற்றிவிட்டால் இந்த மனது நிர்விகல்ப நிலையே, அதாவது எண்ணங்களற்ற நிலையை அடைந்து பந்தங்களிலிருந்து விடுபடுகிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த விடுபட்ட நிர்மலமான நிலை இருக்கிறது இல்லையா, இதுதான் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி நீங்கள் காட்டி கொடுத்தீங்க. இதுவும் என்னால் ஏற்கும்படி ஆட்டு இல்லை. ஏன்னா இங்கே மனசு தான் ஆன்மாவை அறியக்கூடிய கருவின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா. ஆனால் மனம்ங்கிறது உள்முகமாட்டு திரும்பி ஆத்மாவை அறியக்கூடிய தகுதி உடையதாட்டு இருந்தால் அந்த மனம் ஆத்மாவை விட மேன்மை பொருந்தியதாட்டு தானே இருக்கும். மனம் இல்லைன்னா அந்த ஆத்மாவும் ஜடம்னு தானே ஆகிவிடும். இது எப்படி எனக்கு சாத்தியமாகிறதுங்கிறது எனக்கு புரியலைன்னு ரெண்டாவது கேள்வியை கேட்குறா. ஏன்னா இங்கே மனம்தான் அறியும் அறிவாட்டு இருக்கு. அதனால் இந்த மனமே தான் ஆன்மாவை அறிஞ்சுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சுது. இந்த மனசை உள்முகமாட்டு திருப்பி அதனுடைய மூலத்தை காட்டி கொடுக்கணும்னு குருநாதர் சொன்னேன். இப்போ மனம்ங்கிறது உள்முகமாட்டு திரும்பி அந்த ஆத்மாவை அறியக்கூடிய தகுதி இந்த மனசுக்குத்தான் இருக்குங்கிறத சொல்றேன். அப்படி பார்க்க போனா இந்த ஆத்மாவை விட பலம் பொருந்தியது தானே இந்த மனம். அப்போ இந்த மனம் இல்லைன்னா அந்த மனது தான் அந்த ஆத்மாவை அறிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த மனம் அப்போ ஆத்மாவை விட உயர்ந்ததாட்டு தானே ஆகிவிடுகிறது. மனம் இல்லைன்னா அந்த ஆத்மாவும் ஜடம்ன மாதிரி ஆயிடுமே. இது எப்படி சாத்தியமாட்டு ஆக முடியும்னு சொல்லி இரண்டாவது சந்தேகத்தை கேட்கிறார். அடுத்து மூன்றாவது சந்தேகம் கேட்குறான். ஆத்மாவானது பந்தம் அடைவதற்கும் மோட்சம் அடைவதற்கும் மனம்தான் கருவியாட்டு இருக்கு. அதாவது பந்தம்னு சொன்னா அபிமானங்கள், மோட்சங்கிறது அந்த அபிமானங்கள்ல இருந்து மனசு விடுபட்டுக்கிறது. இப்போ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கும் மனம்தான் காரணம், அந்த பற்றுகளிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த அபிமானங்கள்ல இருந்து வெளியில வருவதற்கும் அந்த மனம்தான் கருவி. இப்படி எண்ணங்களை வெளிமுகமாக விஷய சுகங்கள்ல திருப்பி அனுபவிக்கக்கூடிய அந்த சவிகல்ப மனம் இருக்கே, அதுதான் பந்தப்படுவது. அதே மனது எண்ணங்களற்ற நிலையில உள்முகமாட்டு திருப்பி அனுபவிக்கின்ற அந்த நிர்விகல்ப மனம் இருக்கு இல்லையா, அதாவது எண்ணங்களே இல்லாத மனம் இருக்கே, அந்த மனம் மோட்சம் அடைவதாகவும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த எண்ணங்கள் இல்லாத நிர்விகல்ப நிலையில் உள்ள மனம்தான் ஆன்மாவை அறிகிறதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி? ஏன்னா மனதை ஆத்மாவை அறியும் கருவின்னு சொல்லிட்டு அது நிர்விகல்ப நிலையில் ஆத்மாவை அறியும் பொழுது ஆத்மாவும் மனமும் வேறு வேறாக இருந்து அறிவதால அங்கே துவைதம் தானே வருது. அங்கே அந்த இடத்துல இருமைகள் தானே இருக்கு. ஏன்னா மனசு தான் ஆன்மாவை அறியுகிறது.
அது எண்ணங்களே இல்லாத நிலையில் அந்த ஆத்மாவை அறியும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகிறது? மனம்தான் ஆன்மாவை அறிகிறதுன்னா அப்போ இந்த இடத்துல என்ன வந்து போயிடுது? மனம் வேறையாட்டு இருந்து ஆன்மாவை இந்த மனம் அறிந்து கொள்கிறதுன்னு ஆகிவிடுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருமைகள் அற்ற நிலைன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல இருமைகள் வந்துடுறது. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்குறான். அடுத்தது, பயத்தால கயிறு பாம்பாக தெரிஞ்சுது. ஆனால் தெரிஞ்ச பாம்பு வேணும்னா அது பொய்யாட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பய உணர்வு இருந்ததுங்கிறது நிச்சயம் தானே, அது உண்மை தானே, அந்த உணர்வு பொய் இல்லையே. அப்போது இதில் இருமைகள் உள்ளது. ஏக நிலையான அந்த அத்வைதம் சொன்னீங்க இல்லையா? அந்த அத்வைதம் இல்லை, துவைதம் தான் இருக்குது. ஏன்னா பயத்தில் வந்த அந்த பாம்புக்கு நிலைத்த தன்மையும் செயலும் அங்கே இல்லை தான். ஏன்னா பயத்தில் நான் கயிறை பாம்பாட்டு நினச்சிட்டேன், சரி. ஆனால் அதுக்கு நிலைத்த தன்மையும் இல்லை, அது அங்கே எந்த செயலும் செய்யவே இல்லை. ஆனால் காட்சியில் காணப்படுகின்ற உலகத்தில் தோன்றக்கூடிய பொருள்களுக்கு நிலைத்த தன்மையும் இருக்கு, செயல்களும் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அங்க இருமைகள் காணப்படுகிறது இல்லையா? உண்மைதானே? அப்போ இந்த இருமைகள் அங்க இருக்குங்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடுறது அப்படின்னு அடுத்த சந்தேகத்தை கேட்குறான். அடுத்தது 5வது சந்தேகம். காட்சியில் பார்க்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய பொருள்களை உண்மையற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த காட்சிகளையும் பயத்தில் தோன்றிய ஒரு பாம்பு போல இது ஒரு மனதினுடைய மயக்கம்னு சொல்லப்படுமானால், இதில் மனமயக்கத்துடன் கூடிய ஞானம் ஒன்று இருக்கு, மனமயக்கமற்ற ஞானம்னு சொல்லி அந்த இடத்துல 2 வகை ஞானம் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி 2 வகை அறிவு எனக்கு எப்படி இருக்க முடியும் இல்லையா? அப்போ மனது இது அறியாமையினாலன்னு சொல்கிறோம். அப்போ அறியாமையில் கூடிய மனம், அறியாமையிலிருந்து விடுபட்ட மனம் அப்படின்னு 2 மனம் அங்கே எப்படி வர முடியும்? இது 5வது கேள்வி. 6வது கேள்வி, இப்படி அந்த ஒரு மனமயக்கம் ஒருவருக்கு மட்டுமே தோன்றினால் அவர் பயந்துள்ளார் அல்லது புத்தி இல்லாமல் இருக்கிறார்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லோருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் தான் தெரியுறதே. அப்போ எல்லாருக்குமே ஒரே விதமான கற்பனை உருவங்கள் எப்படி அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு இந்த கேள்விகளை எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா, குருநாதரே, என்னை இந்த சந்தேகங்கள் எல்லாம் என்னை குழப்புகின்றது. இந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் தான் என்னை விடுவிக்க வேண்டும்னு சொல்லி தத்தாத்திரேயர் கிட்டக்கவையே பாத கமலங்களை பணிஞ்சு தத்தாத்திரேயர் கிட்டக்கவையே வேண்டி நிற்கிறார். தத்தாத்திரேயர் கூப்பிடுறார், உன்னோட கேள்விகள் நீ இப்போ கேட்டியே, இத்தனை கேள்விகளும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதுப்பா. ஏன்னா சந்தேகம் யாருக்கு அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு யார் விரும்புகிறானோ, அதாவது தன்னுடைய சந்தேகங்களை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கே மட்டுமே தான் இந்த திடமான தெளிவு வரும். தெரிந்து கொண்டவன் போல நடிச்சுண்டு இருக்கிறத காட்டிலும் ஒண்ணுமே தெரியாதவன் எவ்வளவோ மேல. அதனால சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுகிறவன் தான் அதிலிருந்து வெளியில வரவும் முடியும். அதோடு கேள்விகளே தான் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு விதையாட்டும் இருக்கு. இந்த விதையிலிருந்து தான் அறிவுங்கக்கூடிய ஒரு மரமும் வளர முடியும். அதனால உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ஏற்கனவேயே விடைகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் உன்னுடைய சந்தேகம் முழுமையாட்டு தீர்ந்த பாடில்லையே. அப்போ உன்னுடைய மனசுல
அது திடமாகிறது வரைக்கும் இந்த சந்தேகங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி அறிதலின் வாயிலாக மட்டுமே தான் இந்த சந்தேகங்களை முழுவதுமாக நீக்க முடியும். இப்போ ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய மனசில் எழும்பக்கூடிய அந்த சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டால் மட்டுமே தான் அந்த ஆசிரியரால் அந்த மாணவனுக்கு அவனுக்கு புரியும்படியாக தெளிவாக விளக்கி அவனது சந்தேகங்களை போக்கி கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாணவன் தன்னுடைய சந்தேகங்களை கேட்காம விடும் பொழுது என்னாகும்னா, ஒரு தவறான முடிவுடன் அதை தவறாகவேயே அறிந்து கொண்டு அதனுடைய மொத்தத்தையுமேயே, அதாவது இவன் என்ன சப்ஜெக்டில் அந்த சந்தேகத்தை வச்சுட்டு இருக்கிறானோ அது எல்லாமே அவனுடைய சந்தேகத்தில் தெளிதல் இல்லாததுனால அது எல்லாமே அவனுடைய கற்றறிந்த அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகி போயிடும்? வீணாட்டு போயிடும். அதே மாதிரி தான் அவனது ஆத்ம முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு சந்தேகத்தை கேட்காம இருந்திருந்தான்னா அதுவே தான் அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். அதனால ராமா, உன்னுடைய கேள்விகள் எல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றார். ராமா, அறிவு ஒன்றாகத்தான் இருக்கு, அது பலவாக விளங்குகிறது, காட்சி பொருளாக அதுதான் விளங்குகிறதுங்கிறத எப்படி அறிஞ்சிக்க முடியும்னா, கண்ணாடி அந்த இடத்துல ஒன்று தான் இருக்கு, ஆனால் அது பலவிதமான பிம்பங்களை அது பிரதிபலிக்கிறது. அதே போல இங்கு இருக்கிறது மனம் மட்டுமே தான். அதே மனம்தான் கனவுல என்ன ஆகிறது? கனவுல ஒரு காட்சிகளை அந்த மனமே தான் உருவாக்குகிறது. எப்படின்னா, கனவுல எந்த விதமான சிந்தனைகளும் ஓடலை, யாரையோ பேசினாங்கக்கூடிய எந்த ஒரு விதமான விஷயமும் ஓடலை. அப்போ ஒரு காடு, நிறைய மரங்கள் இருக்கு, அந்த மரங்களோட ஒரு புலி இவனை துரத்துறது ஒரு கனவு. புலிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி இவன் பல இடங்களுக்கும் ஓடுறான், எங்கேயுமேயே இவனால் தப்பிக்கிறதுக்கு முடியலை. கடைசி என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு நகரம் கண்ணுக்குள்ளே தென்பட அந்த நகரத்துக்கு உள்ளே நுழைந்து காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறான். அப்போ காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாருமே கூடி நின்று அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூடி நிற்கிறாங்க. இங்கே புலி ஆக்ரோஷமாட்டு இவனை தாக்கிறதுக்கு ஓடி வருது. அப்போ இவனுக்கும் அந்த காப்பாற்ற வரக்கூடிய அந்த ஊர் ஜனங்களுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கு. இவன் அவங்க கிட்டக்க போகணும் அல்லது அவங்க இவன் கிட்டக்க வரணும். ஆனால் புலி ரொம்ப கிட்டக்கவையே சமீபத்தில் வந்துடுச்சு. இவன் தான் செத்து தான் போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பய உணர்விலவையே இருந்துட்டு அங்கே இருந்துட்டு என்ன கத்துறான்? என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, அம்மா என்னை காப்பாற்றுங்க, அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட, இங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய யார் எழுப்புறாங்க? அவனுடைய தாய் என்னடா ராஜா தூக்கத்தில் கனவு எதுவும் பார்த்தியா அப்படின்னு. அப்புறமா இவன் எழுந்திருந்து உட்காந்து பார்க்கும்போது தான் என்ன தெரியறது? தான் பார்த்தது ஒரு கனவு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்கே புலி இல்லை, ஏதோ ஒரு நகரம்னு சொன்னானே அந்த நகரம் இல்லை, முக்கியமாக இவன் காட்டில் இல்லை, அடர்ந்த மரங்கள் எதுவுமே இல்லை, வீட்டில் சுகமாக கட்டிலில் படுத்து நல்ல ஏசி எல்லாமே போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நல்லா நினச்சி பாருங்க, இவனுக்கு அனுபவம் ஏதுமே இல்லாத ஒரு கானகம் அங்கே யார் உருவாக்கினார்கள்? அந்த புலி யார் உருவாக்கினார்கள்? அந்த மக்கள், அந்த நகரம், இதெல்லாமே யார் உருவாக்கினார்கள்? அப்போ இதில் நான் ஓடி வந்தேன்னு சொல்கிறான் இல்லையா, இந்த நான் அங்கே யாராட்டு ஓடி வந்தான்?
அப்போ பார்க்க போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அந்த கனவுல எப்படி இருக்கு? நான் தான் கனவை பார்த்தேன் இல்லையா? அப்போ கனவை கண்டவன் நானாட்ட ஆயிடுறேன், காண்பவன் நான். அப்போ அங்கே கனவுல காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தேன். அங்கே ஒரு காடை பார்த்தேன், ஒரு புலியை பார்த்தேன். புலியை பார்க்குறதோடு இல்லை, அது துரத்துறத கூட பார்த்தேன் இல்லையா? நகரத்தை பார்த்தேன், மக்களை பார்த்தேன். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே என்னால் அறியப்பட்ட பொருள்கள். அங்கே அந்த அறியப்பட்ட பொருள்களும் யார் உருவாக்கினார்கள்? அப்போ அங்கே காண்பவன் நான், அங்கே காணப்படுகின்ற பொருள்களும் என்னுடைய கனவுல உருவானது தான். அதே மாதிரி அங்கு இந்த விஷயங்களை அறிந்து கொண்ட அந்த ஒரு அனுபவம் யாருக்கு? அதுவும் எனக்கு தான், இந்த அனுபவமும் எனக்கு தான். அப்போ இங்க பார்க்க போனா ஒரே மனம்தான் அங்கே கனவுல காண்பானாகவும் காட்சியாகவும் அனுபவமாகவும் அங்கே அதுதான் இருக்கு. அப்போ இந்த மனம்தான் பலவாறாட்டு தன்னை தானே மாற்றி மாற்றி வெளிப்படுத்தி கொள்கிறது. காணுகின்ற கனவும் மனதுக்கு அந்நியம்னு இல்லையே. இப்போ நான் கனவை வேறையாட்டு பார்த்தேன், வேற உடம்புல போய் இருந்து வேற எங்கேயோ போய் பார்த்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்னுடைய மனதிற்கு அது வந்தது. இப்போ கனவு பொய்ன்னு சொன்னால் நான் பார்த்தேன், அது நிஜம். அந்த ஒரு புலியை துரத்திட்டு அது நிஜம்னு நாமளே தானே சொல்கிறோம் இல்லையா? அப்போது கனவை மனம்தான் உருவாக்கியது. உருவாக்கிய மனமே கனவை அறிந்து கொண்டது. அந்த காணுகின்ற கனவும் மனதிலவேயே அடங்கியது. எப்படி? தூங்கி எழுந்திருக்கும் போது அது வேற எங்கிருந்தோ மறைஞ்சு போச்சுதா? அல்லது ப்ரொஜெக்டர் வச்சு ராத்திரிக்கு யாராவது ஒருத்தர் சினிமா ஓட்டினாங்களா? அப்படி ஏதும் இல்லையே. அப்போது இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, மனம் இல்லைன்னா கனவுகள் இல்லை. அதே மாதிரி இந்த சுத்த அறிவாட்டு இருந்தும் அந்த அறிவே தான் பலவாறாக தானே அங்கே விளங்குகிறது. ஏன்னா காண்பவன் காணப்படும் பொருள்னு சொல்லி கனவுல இருமைகள் இருக்கு. ஆனால் அது ஒன்றேயான அந்த ஒரு மனதினுடைய விரிவுதான் அந்த இருமை நிலைகளாட்டு தெரிகிறதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா கனவிலும் சரி நினைவிலும் சரி மனமேதான் ஒரு பொருள்களினுடைய உருவத்தை எடுக்கிறது. இப்போ கனவுல வரக்கூடிய ஒரு பொருள்கள், அந்த காடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லைன்னு நீ ஏத்துக்கிற. அப்போ அதே மாதிரி தான் உன்னுடைய விழிப்பு நிலையில நினைவில் தோன்றக்கூடிய அந்த ஒரு பொருள்களை மட்டும் உண்மை இல்லைன்னு நீ ஏன் ஏத்துக்க மறுக்கிற? இப்போ குருடன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பார்வை இல்லாததுனால பொருள்களினுடைய காட்சி அவனுக்கு தெரியறதில்லை. ஆனால் மற்றவர்கள் காண்பதை தொடு உணர்ச்சியின் வாயிலாக அவனை அறிந்து அந்த அனுபவத்தை மனதில் பதித்து கொண்டு நினைவூட்டி அதை அறிந்து கொள்கிறான் தானே? அப்போ ஒளி இல்லாமலேயே அவனால் ஒரு பொருள்களை அறிந்து கொள்ள முடியும்னா அதே பொருள்களுக்கு சுயமாட்டு ஒளிரக்கூடிய தன்மை அவசியம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இது குருடனுக்கு வேணும்னா சரியாட்டு இருக்கும். ஆனால் கண்களால் காட்சிகளை காண்பவனுக்கு வெளிச்சம்ங்கிறது தேவை. அப்போ அந்த வெளிச்சம் அந்த அறிவிடம் இருந்து தான் வெளிப்படுகிறது. அந்த அறிவு ஒளிரவில்லை என்றால் இந்த உலகமே இல்லை, உலகத்தில் எதுவுமே தோன்றாது. கண்ணாடி இல்லாமல் பிம்பம் அதே அங்கே பிரதிபலிக்காது. அப்போ அதே பிம்பங்கள் கண்ணாடிக்கு வேறையாகவும் இல்லை. இப்போ கண்ணாடியில் வச்சு கண்ணாடியில் நான் முகத்தை பார்க்குறேன்னு சொல்லி கண்ணாடியில் நின்றுட்டு பக்கத்தில் உள்ள செவத்தில் நம்மளுடைய பிம்பம் தெரியுமா? அப்போது இங்கே அறிவை தவிர அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோராமா. இது மனசுக்கு பொருந்தும். ஏன்னா இங்கே மனமும் அறிவுக்கு வேறாக வெளியில் இல்லை. அப்போது உலக காரியங்கள் நடைபெறுவதற்காக கற்பிக்கப்பட்ட அந்த மனம் எப்படி ஆன்மாவை விட மேன்மை உடையதாக இருக்கும்? ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா
காரணம்ங்கிறதும் மனம்தான், காரியமும் மனம்தான் ஆயிடுறது. இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? காரணம் மனமாட்டு இருக்கு, காரியங்கள் தான் வெளி உலக விவகாரங்கள். அப்போ இங்கே இந்த மனம்ங்கிறது இல்லைன்னா அங்கே வெளியில் உள்ள விவகாரங்களுக்கு இடம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் வீட்டில் குக்கரில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க காய்கறி நறுக்கிட்டு இருக்கும்போது அந்த குக்கர் விசில் எத்தனை வந்ததுங்கக்கூடிய கவனம் இல்லை. ஏன்னா இந்த காய்கறி நறுக்கிறதுலவே கவனம் இருக்கிறதுனால அது எத்தனை விசில் வந்ததுங்கிறது தெரியாது. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. அப்போ இங்கே மனம்தான் அறிகிறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த மனமும் அறிவுக்கு வேறையாட்டு இதை கேட்கறது ஒரு மனம், காது மூலமாட்டு விஷயங்களை கேட்கறது இன்னொரு மனம்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரே மனம்தான், அறிவுக்கு வேறாக வெளியில இல்லை. அப்போ உலக காரியங்கள் நடைபெறுவதற்காக, ஏன்னா இங்கே ஒரு காரியம் உத்தேசிக்கிறது. இப்போ ஒரு சேரை நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் போடணும், அதாவது கீழே இருக்கக்கூடிய சேரை மாடியில் கொண்டு போய் போடணும்னா அப்போ என்ன வேணும்? அங்கே சேர்னு ஒரு பொருள் இருக்கணும். இந்த மனம்தான் ஆசைப்படுறதுனால அந்த சேர் எப்படி இருக்கணுங்கிற கற்பனைகளில் இந்த மனம் இருக்கோ அந்த கற்பனைகளில் அந்த சேர் அங்கே வருது. அந்த சேரை அதுவே தான் என்ன செய்கிறது? ஒரு உடம்பு மூலமாட்டு அதுவே தான் தூக்கி வேற ஒரு இடத்துல வைக்கிறது. அப்போ நாம் இங்கே என்ன பார்க்குறோம்னா, காரியங்கள் நடைபெறுவதற்கு இங்கே பலவிதமான உடம்பு இங்கே இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆனால் இது யாருக்குங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா, மனம் என்ன பண்ணுறதுன்னா, இங்கே இதுதான் ஈஸ்வரன்னு சொல்லிட்டோமே, அப்போ நாம் இப்படி எடுத்துக்குவோம். ஈஸ்வரன் என்ன நினைக்கிறான்னா, மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அப்போ அந்த மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது அந்த மாம்பழமானது அதனுடைய ருச்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த மாம்பழம் யாரிடத்துல உருவானது? அந்த ஈஸ்வரன் கிட்டக்க தான் அந்த மாம்பழங்கிறதே உருவானது. அப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா, அந்த பழத்தை பற்றி அத்தனை விஷயங்களையுமே எழுதி வச்சுக்கிறான். எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தேவை என்னது? இப்படி ஒரு கை நொடி பொழுதில் அவனுக்கு கையில் அந்த மாம்பழத்தை வர வச்சுக்க முடியும். ஆனால் அங்கே ஈஸ்வரன் அப்படி விரும்பலை. என்ன பண்ணுறான்னா, அதை கல்டிவேட் பண்ணி அதை ருசித்து அதை அனுபவமாக்கிக்க விரும்புகிறான். அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன பண்ணுறான்னா, அது மாம்பழம் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான், ஒரு ரெக்கார்டை தயார் பண்ணுறான். அப்போ பழங்கள்னால் எப்படி இருக்கும், இதில் மாம்பழங்கிறது எப்படி இருக்கும், அதனுடைய ருச்சி எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அது இன்னும் வெரைட்டி, நம்ம நிறைய சொல்கிறோமே, இந்த மாதிரியான தொகுப்புகளை அவனை தான் உருவாக்கிக்கிறான். இதெல்லாமே உருவாக்கி வச்சுண்டு அடுத்தது என்ன பண்ணுறான்? ஒரு இடம், மண் இருக்குது, அந்த இடத்துல ஒன்று நடனம் இல்லையா, மாமரத்தை வளர்க்கணும். அப்போ என்ன ஆகணும்னா, அந்த எந்த உடம்புல இருந்தால் அந்த மாமரத்தை நல்ல போஷாக்காட்டு வளர்க்க முடியுமோ அதற்கு தகுதியான உடம்பை அந்த ஈஸ்வரனே தான் எடுக்கிறான். தோற்றத்துக்கு அந்த ஒரு தோட்டக்காரனாட்டு என்ன பண்ணுறான்? அந்த மண்ணை சமன்படுத்தி அந்த மண்ணில் அந்த மாமர கண்ணு எங்கே கிடைக்குங்கிறத உத்தேசித்து அந்த கண்ணை அந்த இடத்துல கொண்டு அதில் பராமரிக்கிறான். அப்போது அந்த மண்ணு அந்த இடத்துல அந்த மரம் வளரணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒளி, நீர் எல்லாமே தேவை, பஞ்சபூதங்களும் தேவை இல்லையா? அப்போ அந்த பஞ்சபூதங்களாட்டும் அதே ஈஸ்வரனை தான் ஆகி அதுக்கு தண்ணியாட்டு கொடுக்குறான், சூரிய ஒளியாட்டு அவனே தான் கொடுக்குறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டு அவன் வளர்க்குற மரம். அப்போ அவனுக்கு எல்லாமாட்டே அதுவே தான் இருக்குது. அப்போ அந்த தோட்டத்தில் அது நல்ல போஷாக்காட்டு வளர்ந்து அந்த மாமரம் சந்தையில் வியாபாரத்துக்கு வருது. அப்போ என்ன ஆகுறதுன்னா,
அந்த மாம்பழத்தை தேடி இதுதான் மாம்பழம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறார். அவர் மூலமாட்டு இது ஒரு தேகத்தை எடுத்துண்டு அந்த இது ஏற்கனவே இதுதான் மாம்பழம்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாட்டு அதுவே தான் இருக்குது. இன்னொரு உடம்பாட்டு இதுவே தான் என்ன எடுத்துக்கிறது, அந்த மாம்பழத்தை பிரியப்பட்டு அந்த மாம்பழத்தை நாடி செல்லுகின்ற ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அது அங்கே போகிறது. அப்போ என்ன ஆகுறது, அந்த மாம்பழம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இவருக்கு கூட இருக்கக்கூடியவர் ஆமாம் இந்த மாம்பழம் இன்னென்ன மாதிரியான ருசி, இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது இந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ இதுதான் சாஸ்திரங்கள்னு சொல்கிறோம். அப்போ சாஸ்திரங்கள் அது படைப்புக்கு முன்னாடியே இது இன்னென்ன மாதிரியாக இருக்கும். ஏன்னா படைக்கிறவனுக்கு மட்டுமே தான் அதில் உள்ள அத்தனை நுணுக்கங்களும் தெரியும். அப்போ இங்கே சாஸ்திரங்கள் இதைத்தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா ஸ்ருதின்னு சொல்கிறது. இப்படி இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் அது. அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மாம்பழத்தை வாங்கி இதில் சாப்பிட்டு ருசிக்கிறதுக்குன்னே இது எடுத்த ஒரு உடம்புங்கிறதுனால அந்த மாம்பழத்தை ருசித்து அது சந்தோஷப்பட்டு அதுவே தான் அனுபவிக்கிறது. இப்போது அந்த மாம்பழமாட்டு வந்ததும் இந்த ஈஸ்வரன் தான், மாம்பழத்துக்கு அந்த ஒரு மரமாட்டு வந்ததும் ஈஸ்வரன் தான், அந்த மரத்துக்கு தேவையான மண் காற்று ஒளி இல்லையா, இது உரம்னு சொல்லி எல்லாமே ஈஸ்வரன் தான். இப்படி எல்லாமே அதுவே தான். அப்போ இதை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மனதுக்கும் பொருந்தும். மனமும் சித்திற்கு வேறையாட்டு இங்கே வெளியில் இல்லவே இல்லை. அப்போது இங்கே என்ன நடக்கிறது, உலக காரியங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி கற்பிக்கப்பட்ட ஒரு மனம் எப்போ இந்த ஈஸ்வரன் தான் எல்லாத்தையுமே ஒரு உடம்புல செய்து கொடுக்குறாங்கிறதுனால இந்த அறிவுனால தான் இந்த ஈஸ்வரனுக்கே பலம். அப்படிங்கும்போது இது எப்படி ஆத்மாவை விட மேன்மை உடையதாகும்னு உனக்கு எப்படிப்பா அந்த சந்தேகம் வந்தது கேட்குறார். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஈஸ்வரன்னு சொன்னால் அது எங்கேருந்து வந்தது, ஆத்மாவிலிருந்து ஒரு வெளிப்பட்ட ஒரு சக்தி தான். அப்போ ஆத்மாவிலிருந்து தான் அது வெளிப்பட்டதே தவிர அது ஆத்மாவிற்கு உள்ளதான் இருக்கு. ஆனால் அதில் இருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த மாதிரியான உலக காரண காரியங்களோடு அது உழண்டுருக்கு. அப்போது மனம்ங்கிறது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் அதுவே தான் தோற்றுவிக்கிறது. நினைவுகளை எல்லாம் நீ உள்முகமாக அந்த நினைவுகள் எல்லாத்தையும் நீக்கி பார்க்கும்போது தான் அங்கே தனியாட்டு மனம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறது உனக்கு புரியும். அப்போது மனம்ங்கிறது ஒரு பொருளே இல்லைங்கிறதும் உனக்கு புரியும். அந்த இருப்பது அந்த அறிவு மட்டுமே தான். ஆகையினால நீ நினைவுகள் நான் இதை நினைக்கிறேன், நான் அதை நினைக்கிறேன், நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாத்தையுமே என்னுடைய நினைவில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அது எல்லாமே மனதினுடைய சொரூபம். அப்போ கனவுல வரக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கனவுல வரக்கூடிய கோடாரி தான் கருவியாட்டு இருக்க முடியும். கனவுல உண்டான மரமும் உண்மை இல்லை, அந்த மரத்தை வெட்டிய கோடாரியும் உண்மை இல்லை. இதில் கனவை உருவாக்கிய மனம் மட்டும் எப்படி அது உண்மையாக இருக்க முடியும்? அப்போ ஒரு முயல் கொம்புனால ரெண்டாட்டு பழந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு முயல் தன்னுடைய கொம்பை வைத்து ஒரு மரத்தை ரெண்டாக பிளந்துடுச்சு அப்படின்னு சொன்னா உலகத்தார் இதை ஏத்துக்குவாங்களா? எப்படி முயல் கொம்பும் பிளக்கப்பட்டவைகளும் உண்மைன்னு இல்லையோ அதே மாதிரி தான் இங்க மனமும் அந்த மனதினால கற்பிக்கப்பட்டவைகளும் உண்மை இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இவன் கேட்ட சந்தேகத்தின்படி அந்த அறிவு தன்னுடைய முழு சுதந்திர தன்மையினால மனசெல்லாம் அதுதான் கற்பனை பண்ணிக்கிறது. அதுவே கற்பனை பண்ணிக்கிண்டு
தன்னை அறிபவனாகவும் அறியப்படுகின்ற பொருளாகவும் அறிவாகவும் அறிதலாகவும் இங்கக்கூடிய ஒரு பேதத்தை வச்சுக்கிண்டு இந்த வெளி விவகாரங்களை அதுதான் நடத்தின்னு இருக்கு. அப்போ வெளி விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய அதே மனம்தான் உள்முகமாக திரும்பி எண்ணங்கள் இல்லாத நிலையில் போனதும் அது தனித்த ஆன்மாவோடு தன்னுடைய சொரூபத்தில் அதுவே அடங்கி விடுகிறது. ராமா, இதில் நீ தெளிவாட்ட புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, மனம்ங்கிறது கற்பனையாக கற்பித்து கொண்ட பலவிதமான எண்ணங்களின் தொகுப்பு தான். அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சுனாக்கா மனம் தன்னுடைய இருப்பை இழந்து அதுக்கு விஷயமாட்டு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தன்னுடைய சுயஸ்வரூபமாட்டு அதுவே தான் ஆத்மாவாக பிரகாசிக்கிறது. நீ மனம்னு எதை நினைக்கிறியோ அது மொத்த எண்ண பதிவுகளின் கூட்டம் மட்டுமே தான். எண்ணங்கள் நீங்கிய எண்ணங்கள் இல்லாத நிலையில் மனம் அங்கே எண்ணுவதற்கு விஷயங்கள் ஏதும் இல்லாததுனால அங்கு தன்னுடைய சுயத்திலவையே அதுவே தான் விளங்குகிறது. அப்போ அங்கு மனம்தான் ஆன்மாவாக விளங்குகிறது. உண்மையில் அங்கே ஆத்மாவுக்கு வேறையாட்டு மனம் மட்டும்னு இல்லை, வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருமைகள்னு சொன்னியே, இந்த இடத்துல எங்கப்பா இருமைகள் இருக்குன்னு காட்டி கொடுத்து கேட்குறார். ஏன்னா இவன் என்ன சொன்னான், மனம் வேறையாட்டு இருந்து உள்முகமாட்டு திரும்பி அது ஆன்மாவை அறிகிறதுன்னு. இது எல்லாமே படிநிலைகள். ஏன்னா இப்படி சொல்லும்போது நல்ல கூறிய புத்தியினால் யோசித்தா மட்டும்தான் குரு இந்த மாதிரி சொன்னார், நம்ம இந்த மாதிரியாட்டு இருக்கு, அங்கே துவைதமே இல்லை இருமைகளற்ற நிலைன்னு சொல்லிட்டு துவைதத்தை பற்றி ஏன் பேசுகிறாருன்னு கேள்வி வரணும். வந்தால் மட்டும்தானே அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா ஏது தெளிவு? அப்போது இவர் இன்னமும் திரும்பவும் சொல்கிறார், ஆகாயம்னு நீ எடுத்துட்டேன்னா அது சித்து தத்துவம் போல அது முழுமையாட்டு எங்கும் பரவி இருந்தாலும் அந்த அறிவு போல சுயம் பிரகாசத்தன்மை அந்த ஆகாசத்துக்கு இல்லை. அப்போ ஆகாசத்துக்கும் ஆத்மாவுக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்குது. பூரணமாகவும் நிர்மலமாகவும் நுட்பமாகவும் தொடக்கமும் முடிவும் இல்லாததாகவும் உருவமற்றதாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் எதிலுமையே ஒரு பற்றுதல் ஏதும் இல்லாததாகவும் இரண்டுமே ஒன்று போல தான் இருக்குது. எது? அந்த ஆகாசமும் அப்படி தான் இருக்குது, ஆன்மாவும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் பலரால் ஆகாயம்தான் ஆன்மான்னு சொல்லப்படுறது, ஆன்மாவே ஆகாயம்னு சொல்லப்படுறது. வேற எந்த காரணத்துக்காக வேண்டியும் அங்கே ஆகாசத்தை சொல்லப்படலை. அப்போ இங்கே எப்படின்னா, உன்னுடைய பிரதிபிம்பம் உன்னை போல இருக்கும் பொழுது பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த மாயை பிரம்மத்தை மாதிரியே இருக்குங்கிறதுல என்ன விதமான ஆச்சரியம்? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னது இருக்கு? ஆந்தைக்கு சூரிய வெளிச்சம் இருட்டாகத்தான் இருக்கு. அதே மாதிரி அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகாயத்தை எப்படி பார்க்குறாங்க? வெறும் ஆகாயம் மாத்திரமாகவே தான் பார்க்குறார்கள். உண்மையை அறிந்து கொண்டவர்கள் அந்த ஆகாயத்தை ஆன்மாவாக பார்க்கிறார்கள். அப்போ அந்த ஆகாயமும் ஆன்மாவுக்கு வேறானது அல்ல. நீ திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கோ, ஆத்மாவை தவிர இங்கே வேற ஒன்றுமே இல்லை. இங்கே மனசுதான் கனவை உருவகிப்படுத்தி தன்னை பலவாறாக கற்பித்து கொள்வதை போல இங்கே பரச்சுத்தான அந்த ஈஸ்வரன் இருக்கே, அதுவே தான் தன்னுடைய சுதந்திர தன்மையினால் தன்னை பலவாறாக அதுவே தான் காட்சிப்படுத்துகிறது. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, இந்த மாம்பழ கதை தான் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். இந்த மாம்பழ கதை, இப்போ இந்த மாம்பழம் புசிப்பவன் எப்படி தோட்டக்காரனை வெறுக்க முடியும்? ஏன்னா இங்கே இருக்கிறது ஒன்னே தான். இந்தந்த வேலைகள் செய்வதற்காக வேண்டி அந்தந்த உடம்பை எடுத்துக்கொண்டு அதில் இருக்குது. அப்போ நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, அது செய்யக்கூடிய காரியத்தையும் அதனுடைய தோற்றத்தையும் வச்சு நாம் எடை போடுறோம். இங்கே காரியத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே தோற்றத்தை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால் அதனுடைய குணங்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு ஆகிடுது. அப்போது
இங்க தன்னுடைய மாயா சக்தியினால இப்படி பலவாறாக தோன்றினாலும் தன்னுடைய சுய தன்மையில எந்த விதமான பிளவும் இல்லாமல் அங்க அதுக்கு எந்த விதமான பிளவும் இல்லை. ஏன்னா அது அதனுடைய சக்தியினால தான் அத்தனையுமையே பண்ணி கொண்டு இருக்கிறது. பல எண்ணங்களால் பிளவுபட்ட மனதினுடைய காட்சி தான் நீ வெளி விவகாரங்கள் எல்லாமே. எப்படி ஒரு மேஜிக் ஷோ பண்ணக்கூடியவன் தன்னுடைய திறமையினால தன்னையே பலவாறாக பார்க்கின்றவர்களுக்கு காண்பிப்பது போல இங்க தன்னுடைய சுயத்தன்மையில எந்த விதமான மாற்றமும் அடையாத ஒரே ரூபமாட்டு இருக்கிறதே அந்த அறிவு. அது தன்னுடைய மாயா சக்தியினால தான் தன்னை மறைப்பது போல மறைத்து தன்னை பலவிதமாக காட்சிப்படுத்துகிறது. அப்போ ஒன்றேயான அந்த அறிவினால், அந்த அறிவிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த மாயையினால் பிளவுபட்டவர்களினுடைய மனதில் பல பேதங்கள் கற்பிக்கப்படுகிறது. இப்போ இதில் என்னன்னா, அந்த தவறான பல பதிவுகளை கொண்ட அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கி அந்த மனம் அடங்கும் பொழுது அந்த இடத்துல பேதமையும் மறைஞ்சு போயிடுது. அப்போ இங்கே என்னதுன்னா, மாயை தான் மனதை மயக்குகிறது. அப்போ மாயைங்கிறது காட்சி. அப்போ வெளிமுக பார்வை இருக்கிற வரைக்கும் ஏராளமான எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எண்ணங்கள் உதிக்கின்ற வரை மனம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். எப்படி இந்த மனம்ங்கிறது இருக்கோ இருக்கிறது வரைக்கும் இந்த மனமயக்கம்ங்கிறது தெளியவே தெரியாது. அப்போ மாயை ஆன்மாவை அறிய முடியாமல் மனதை மயக்குகிறது. அந்த மாயையை கடந்து இந்த மனம் இருக்கே, அது உள்முகமாக திரும்பி விசாரத்தில் ஈடுபட்டால் மட்டுமே தான் மனம் தன்னை அறிந்து தன்னுடைய சொரூபமான ஆத்மாவை அறிய முடியும். இந்த ஆத்மாவை அறியக்கூடிய விஷயத்துல தர்க்கவாதிகளும் சரி, வேதாந்தங்கள் எல்லாம் படித்த பண்டிதர்களும் சரி, வெளிமுக பார்வையிலவேயே கவனம் வச்சு அவங்க எல்லாருமேயே என்ன செய்கிறார்கள், மோகத்தை அடைகிறார்கள். ஏன்னா இந்த சாஸ்திரங்களை கற்றறிந்த அந்த அகம்பாவம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, குருவினுடைய உபதேசத்தை முறையாக உள்வாங்கி உள்முகமாக கவனிக்காத வரை சிரவணமானது வெளிமுகமாகவேயே இருப்பதால அதனால எந்த விதமான பயனும் இல்லை. அதனால ராமா, நான் சொல்றத நல்ல உள்வாங்கி ஆத்மாவினிடத்திலேயே கவனம் வைத்து நன்றாக உன்னை பார்த்துக்கொள். ஏன்னா அந்த ஈஸ்வரனும் அந்த அறிவும் ஜடத்திலிருந்து வேறானவள். அவள் அந்த சுயம் பிரகாசத்தோடவையே தான் இருக்கிறாள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவு தன்னில் தானாக ஏகத்துவமாக விளங்குவதால் அவளேதான் நான் சொல்லக்கூடிய ஒரு அகம்பாவம் அங்க பூரண அகந்தையாட்டு அவளேதான் விளங்குகிறாள். ஜடப்பொருளுக்கு இந்த சுயம் பிரகாசம் இல்லாத காரணத்தினால அவைகளுக்கு தன்னை அறியக்கூடிய அறிவு இல்லை. ஏன்னா மேஜை தன்னை மேஜைன்னு சொல்றது இல்லை. மனிதன் தன்னை இன்னார்னு சொல்லிக்கிறான். நான் நாற்காலி இங்கே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சேர் சொல்றது இல்லை. இந்த மைக்கு நான் இருக்கிறேன்னு பேசுறது இல்லை. அப்போ அறிவுக்கு இந்த பேதமையோட தொடர்பு இல்லாததுனால அது தனித்த பூரணத்துவத்தோடு தான் இருக்கு. இப்படிப்பட்ட பூரண அகந்தை உடையவளான அந்த மாயை தான் இது நான் சொல்லிக்கிறது இல்லையா, அது அந்த அகம்பாவம்னு சொல்றோமே, அதுதான் அந்த மாயை. இந்த மாயை ஆகிய அந்த ஒரு அகம்பாவம் நான் அப்படிங்கிறது தனித்து இருந்தாலும் தனித்த ஒரு கண்ணாடி அநேக ரூபங்களை காட்டுற மாதிரி இந்த மாயையினால பலவிதமான ரூபங்களை அவளேதான் விளக்குகிறாள். அப்படி விளக்கினாலும் அது தன்னுடைய சுயத்தன்மையிலிருந்து நழுவாமலே தான் இருக்கிறாள். இப்படிப்பட்ட மாயையிடமிருந்து தான் அநேக அனாத்மாக்கள் விளங்குகின்றன. இவளையே தான் அவித்தைன்னு சொல்றோம், ஜடசக்தின்னு சொல்றோம், சூன்யம்னு சொல்றோம், பிரகிருத்தின்னு சொல்றோம், இந்த ஆகாசம்னு சொல்றோம், தமசுன்னு சொல்றோம், அதாவது இருள்னு சொல்றோம், ஆதி சிருஷ்டின்னு இந்த மாதிரி பலவிதமாட்டு சொல்றது எல்லாமே எதைத்தான் சொல்றோம்,
இந்த பூரணமான அகந்தை உடையவளான இந்த மாயையைத்தான் நாம் சொல்கிறோம். அப்போ இங்க நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகம்பாவத்தினால இந்த அறிவினை தன்னுடைய அறிவாட்ட அதுதான் நினச்சிக்கிறது. அதனால் உந்தப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி அலைக்கழிக்கப்பட்டுகின்ற அந்த ஒரு மனம் இருக்கு இல்லையா, அதாவது தனித்துவ அடையாளங்களை கொண்ட மனம் நான் எனதுங்கக்கூடிய அகங்கார மமகாரத்தில் இருந்து விடுபட்டு மூலமான அந்த ஏகத்தில் அடங்கும் பொழுதுதான் அது இளைப்பாறுவதற்கான உள்ள இடம்தான் அந்த ஆகாசம்னு சொல்லப்படுறதுன்னு புரிய வரும். இதைத்தான் இதய வெளின்னு சொல்கிறோம், இதுதான் வெட்ட வெளின்னு சொல்கிறோம், இதைத்தான் சாஸ்திரங்களும் இப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி தான் உலகத்தில் தோன்றியுள்ள இப்படித்தான் எல்லா ஜீவர்களும் ஆத்மாக்களும் இப்படித்தான் அடங்கும்னு சொல்லி கொடுக்கிறார். இனி அந்த ஆன்மாவை பற்றி இன்னமும் பேச ஆரம்பிக்கிறார். அந்த வெளியை பற்றி இன்னமும் தெளிவாட்டு பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஆத்மாவின் சுய பிரகாசமே தான் அந்த அறிவுங்கிறத இன்னமும் அவனுக்கு திடப்படுத்தும்படியாட்டு விளக்கி கொடுக்கிறார். அதையெல்லாம் நாம் இனிமேல் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.